வணக்கம். இன்றைக்கி நாம் வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி வண்டிக்கடை காரப்பொரி தான் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் காரம் கொஞ்சம் இனிப்பு சேர்ந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு 3 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை சேர்த்து லோ ஃப்ளேமில் வறுத்துக்கலாம். ஹை ஃப்ளேம் வச்சு வறுத்தோன்னா பருப்பு கருகிடும், வறுப்படாது. அதுக்காக லோ ஃப்ளேமில் வறுத்துக்கலாம். இந்த மாதிரி 90% வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு வறுப்பட்டுடுச்சு, தட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே கடாயில் கொப்பரை தேங்காய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வறுத்துக்கணும். தேங்காய் சீக்கிரம் வறுப்பட்டுடும், அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். இப்போ தேங்காய் வறுப்பட்டுடுச்சு, தட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே எண்ணெயில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கருவேப்பிலை கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். வேப்பிலை வறுப்பட்டுடுச்சு, தட்டுக்கு மாற்றிக்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போது பொரியை சேர்த்துக்கலாம். பொரியை சேர்த்துட்டு மஞ்சள் தூள் பொரியில் நல்லா கோட்டிங் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் எதுக்காக சேர்க்குறோன்னா மசாலாலாம் சேர்க்க போகிறோம். அந்த மசாலாலாம் கோட்டிங் ஆகிறதுக்காக தான் எண்ணெய் சேர்த்தோம். எண்ணெய் சேர்த்த பிறகு ஹை ஃப்ளேமில் நல்லா வறுத்துக்கலாம். பொரி கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வறுத்துக்கணும். பொரி கிறிஸ்பியாக தான் இருக்கும், இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான். இப்போ பொரி கிறிஸ்பியாக வறுப்பட்டுடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பொரியை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ வறுத்த பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம். வறுத்த வேர்க்கடலை, வறுத்த தேங்காய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வறுத்து அரைச்ச சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும். மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. உப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. பொரியில் உப்பு இல்லை, அதுக்காக நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். கடைசியாக 1 டீஸ்பூன் சர்க்கரை தூள் சேர்த்துக்கலாம். சர்க்கரையை நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். தூள் வகைகள், வேர்க்கடலை, தேங்காய், கருவேப்பிலை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். 100 கிராம் அளவு பொரிக்கு தான் நான் எல்லாமே சேர்த்துருக்கேன். பருப்பு, தூள் வகைகள்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு பொரி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. காரப்பொரி ரெடி ஆயிடுச்சு. இந்த பொரி கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் காரம் சேர்ந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்.